Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. திருவண்ணாமலை மலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றக் கோரிய பொதுநல வழக்கில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சட்டவிரோத கட்டுமானங்களை கண்டறிந்து அகற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையில் குழு அமைத்திருந்தது. தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அனுமதி பெறாமல் 1535 கட்டுமானங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்தது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் உள்ள 1535 சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி தொடங்கியது. அதன்படி இதுவரை 2,90,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. மேலும் விண்ணப்பித்த மாணவர்கள் 9ஆம் தேதிக்குள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. கால அவகாசம் குறைவாக உள்ளதால் மாணவர்கள் நலன் கருதி நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும் முன்னரே விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. இதனையடுத்து விருப்பமுள்ள மாணவர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவலர்கள் சீருடையுடன் இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என DGP சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் யூடியூப் நேர்காணலின் போது காவல்துறை அதிகாரிகள் வழக்கில் ரகசிய காக்க வேண்டிய தகவல்களை பகிர வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரிகள் தனிப்பட்ட நிகழ்ச்சியில் சீருடையுடன் கலந்து கொள்வதாக தகவல்கள் வருவதாக தெரிவித்துள்ள சங்கர் ஜிவால் அகில இந்திய பணிகள் நடத்தையின் விதியின்படி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல்களில் பங்கேற்கும் பொழுது அது குறித்து அரசிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விதிகளை மீறி செயல்பட்டால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளி மேலாண்மை குழு என கூறிக்கொண்டு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்பது அருவருப்பாக உள்ளது என திருப்பத்தூர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நிம்மியம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமுதா என்பவர் தலைமை ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இவர் சக ஆசிரியர் ஒருவரிடம் செல்போனில் பேசிய ஆடியோ வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் கல்லூரி கனவு திட்டம் என கூறி கோடை விடுமுறையிலும் அரசின் கீழ் செயல்படும் கல்வித்துறை அதிகாரிகள் உயிரை எடுக்கின்றனர். குறிப்பாக அரசு பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு என கூறிக்கொண்டு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்பது அருவருப்பாக உள்ளதாக பேசியுள்ளார். அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை இவ்வாறு பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே லாரி மீது ஓமனி பேருந்து மோதிய விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து பொள்ளாச்சிக்கு சென்ற தனியார் சொகுசு பேருந்து உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் தனியார் சொகுசு பேருந்து ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சென்னை திருச்சி 4 வழி சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் அந்த வழியாக சென்ற பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கோவையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஜாக் அமைப்பைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி கோவை குனிமுத்தூரில் உள்ள ஆயிஷா மஹாலில் ஜாக் அமைப்பினர் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புத்தாடை அணிந்து தொழுகையை நிறைவு செய்தவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கோயிலில் தூய்மை பணியாளராக வேலை பார்க்கும் இளம்பெண்ணுக்கு பூசாரி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூரில் உள்ள புகழ்பெற்ற நாகநாத சுவாமி திருக்கோவிலில் இளம்பெண் ஒருவர் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வருகிறார். அங்கு அர்ச்சகராக பணியாற்றும் தியாகராஜன் அந்த இளம்பெண்ணை தனது வீட்டிற்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் ஆம்பூர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அர்ச்சகர் தியாகராஜனை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
புதுக்கோட்டையில் 16 வயது சிறுமிக்கு சமூக வலைதளத்தின் மூலம் பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு கலீப் நகரைச் சேர்ந்த முகமது ஃபைசல் என்பவர் சமூக வலைதளத்தின் மூலம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையறிந்த சிறுமியின் பெற்றோர் புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து முகமது ஃபைசலை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.